ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கொள்ள நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ அறிவோ கிடையாது. நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நண்பர்களே, மார்க்கெட்டில் புதிய நண்பர்கள்லாம் உள்ளே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி ஸ்டாக்கை பிக் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம். இதை பற்றின பேசிக்காக அதை பற்றின ஒரு தகவல்கள் எப்படி சேகரிக்கணும், அதை எப்படி அனலைஸ் பண்ணணும், அதுலேருந்து எப்படி டிசிஷன் எடுக்கணும், இந்த மாதிரியான ப்ராசஸ் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எந்த ஸ்டாக்கை வாங்குறது, அதனால் எந்த ஸ்டாக்கை வாங்குறது, எப்போ வாங்குறது அப்படிங்கிற சில குழப்பங்கள்லாம் இருக்கலாம். நான் சொல்கிறது முதலீட்டுக்கு மாத்திரம்தான், ட்ரேடிங்க்கு இல்லை. இப்போ இந்த மாதிரியான சூழலில் அந்த மாதிரி புதியவர்கள் இல்லாட்டி நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான நேரங்கள் நமக்கு சரியானபடிக்கு அமைஞ்சிருக்காது. வேலைப்பளு காரணமாகவோ இல்லாட்டி மற்ற காரணங்கள்னாலேயோ நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரியான சூழலில் நம்ம எப்படி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம சிம்பிளாக சொல்லக்கூடியது அறிவு சார்ந்தவங்க எப்படி ஃபாலோ போகிறாங்களோ அந்த பாதையில் நம்ம போயிட்டு போயிடலாம். அப்படின்னாக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்லாட்டி கேபிட்டல்ஸ், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் கம்பெனிஸோ, இவங்க நமக்கு இன்சூரன்ஸ் கம்பெனிஸோ இல்லை செலிபிரிட்டிஸ், இவங்கெல்லாம் அறிவு சார்ந்தவங்க. அதை பற்றின ஒரு முழுமையான அறிவு இருக்கும், திறமை இருக்கும், ஸ்கில் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால் அவங்க ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அந்த பாதையில் நம்ம போகலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அந்த பாதையில் போகிறதுக்கு முன்னாடி நமக்கான புரிதல் வேணும். இதனால் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னாக்க, எல்லா அனாலிசிஸும் அவங்களே பண்ணி வச்சுட்டு தான் ஒரு சூப்பர் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அதனால வேலை மிச்சம்தான். இப்போ நம்ம கூட இண்டஸ் டவர்ஸை பற்றின ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது ஃப்யூச்சரில் அது வரும். இப்போ இண்டஸ் டவர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ 5G உள்ள வருது. அப்போ அதுக்கு உண்டான எக்ஸ்பேன்ஷன் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அது ரிட்டர்ன்ஸும் கூடும் அப்படிங்கிறது ஒரு புரிதல். இதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. எப்படி இது எவ்வளோ வருஷத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அனாலிசிஸ்லாம் அவங்க பண்ணி வச்சுட்டு தான் அந்த ஸ்டாக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகிருப்பாங்க. அது சமீபத்தில் என்ட்ரி ஆகிருக்கிறாங்கன்னா நல்ல அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ தான் அவங்க அனலைஸ் பண்ணி உள்ளே என்ட்ரி ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்கு எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் அதில் ரிஸ்க் இருக்குது. என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க ஷார்ட் டேர்முக்கு வாங்கியிருக்கிறாங்களா, லாங் டேர்முக்கு வாங்கியிருக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எப்போ வெளியேறணும், எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி எப்போ அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே சமயத்தில் என்ன ப்ரைஸில் வெளியில் வரணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இந்த மாதிரியான சூழல் இருக்கும். இந்த சமயத்தில் ஒன்று அவங்கள நம்ம கரெக்டாக அவங்க வெளியேறிட்டாங்கன்னா நம்மளும் வெளியேறிடணும். குறைச்சி லாபம் முன்ன பின்ன இருந்தாலும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய ஓன் அனாலிசிஸ்க்குள்ளே நம்ம கண்டிப்பாக வந்தே ஆகணும். அந்த மாதிரியான சூழலில் நம்ம எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம். இப்படி ஒரு ரிஸ்க் இருக்கா, அச்சச்சோ அப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம நம்ம சொல்லக்கூடியது இல்லைனாக்க, நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சொந்தங்கள் தொடரும்போது நம்ம நிறைய இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம், ஸ்டாக்ஸ் எல்லாம், அதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் மூமெண்ட் லெவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஆனால் அது எல்லாமே தகவலாக மாத்திரமே தான் வச்சுக்கணும். முடிவு நம்மளோடதாக தான் இருக்கணும். சரி, இப்போ எப்படி நம்ம எம்எஃப்ஓட போர்ட்ஃபோலியோஸ்லாம் பார்க்கலாம் அப்படிங்கும்போது, நான் இப்போ மணி கண்ட்ரோலில் எம்எஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு எடுத்துட்டோம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டாப் ரேங்க் இது எடுத்துக்கிறோம். டாப் ரேங்க்டு ஃபண்டு அதை நம்ம எடுத்துக்கிறோம். அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த இடத்துல ஈக்விட்டி, ஹைப்ரிட், டெப்ட் மார்க்கெட் அதர்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஈக்விட்டிலேயே நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம டெப்ட் மார்க்கெட்டை பற்றி நம்ம ஃபாலோ பண்ண போகிறதில்ல. அதனால ஈக்விட்டியே வச்சுக்கிறோம். இதுக்கப்புறம் கம்பெனிஸை டாப் ரேங்க்டு அப்படின்னு சொன்னாலே 5 ஸ்டார் நம்ம எடுத்துக்கலாம், 4 ஸ்டார் எடுத்துக்கலாம். கிறிசல் ரேட்டிங்கில் 5 ஸ்டார் 4 ஸ்டார்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரேட்டிங்ஸில் நமக்கு எந்த ஸ்டார் நமக்கு பிரியமாக இருக்கோ அந்த ஸ்டாரை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம்னா, அப்படின்னா நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடுவேனே அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் என்ட்ரி எடுக்கிறவங்க தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஆனால் அதுக்கு தனியாக நம்ம அனாலிசிஸ் பண்ணி ஆகணும். அதை நான் வேறு ஒரு வீடியோவில் நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோனாக்க, எஸ்பிஐ கான்ட்ரா ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் பிளான் க்ரோத் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டு இருக்குது. இது மாதிரி நிறைய ஃபண்டு இருக்குது. இது எல்லா கம்பெனிஸோடைய ஃபண்டு, நிறைய கம்பெனிஸோட ஃபண்டு இருக்கும். இதில் நம்ம எப்படி செலக்ட் பண்ண போகிறோங்கிறது ஒரு புரிதலுக்காகத்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால நான் இப்போ இந்த கான்ட்ரா ஃபண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது ஒரு ஆஸ்பெக்ட். ஏன்னா இதில்
மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா மாத்திரம் தான் இந்த சைடு இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து போர்ட்ஃபோலியோ தான் எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால இந்த ஃபண்டை நம்ம எடுத்துக்கிறோம். இதை செலக்ட் பண்ணோன்னு தனியாக ஒரு விண்டோவில் தான் அது செலக்ட் ஆகுது. இப்போ இந்த ஃபண்டை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். நமக்கு அது இப்போ தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ இதில் வந்து ஃபண்டு செலக்ட் பண்ண போகிறதுல நம்ம ஸ்டாக்ஸை மாத்திரம் தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த போர்ட்ஃபோலியோன்னு இருக்குல்லையா, இந்த இதில் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க போர்ட்ஃபோலியோ சம்மரி வந்து இவங்களுக்கு கிடச்சிருது. போர்ட்ஃபோலியோ சம்மரியில் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது, எவ்வளோ பெர்சன்டேஜ் என்னதுக்கெலாம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்கங்கிறதுலாம் இருக்குது. கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டாப் 10 ஸ்டாக்ஸ் ஹோல்டிங் போர்ட்ஃபோலியோன்னு இருக்குது. 10 ஸ்டாக் வேணும்னாலும் வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கம்ப்ளீட் ஹோல்டிங் வேணும்னா வியூ கம்ப்ளீட் ஹோல்டிங் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம்னாக்க கம்ப்ளீட்டாக அடுத்த சைடு ஒரு விண்டோவில் ஓப்பன் ஆகி ஃபுல்லாக வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து இதில் தெரிய வரும். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டாக்கில் அவங்க வச்சுருக்கக்கூடிய 10 ஸ்டாக்கில் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மோர் வெயிட்டேஜ் வந்து டோட்டல் பெர்சன்டேஜ் ஆஃப் ஹோல்டிங்கிறது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 4.62. இந்த ஃபண்டு வேறு ஒரு விஷயத்துக்கு வெயிட்டேஜ் கொடுக்கலாம். அதை மாதிரி இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இப்போ நம்ம வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அப்படின்னா அவங்க எல்லா அனாலிசிஸும் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாமான்னாக்க நம்மளுடைய அனாலிசிஸ் நம்மளுடைய ரிஸ்க்கு தான். பட் வந்து நமக்கு ஒரு ஸ்டாக் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக தான். நிறைய ஒரு 500 ஸ்டாக் நம்ம பார்க்குறதுக்கு பதிலாக ஒரு 2-3 போர்ட்ஃபோலியோ பார்த்தோம்னா அதுவே நமக்கு போகிற மாதிரி இருக்கும். சரி, இப்போ இது மாத்திரம் போதுமா? அப்போ நான் ஹெச்டிஎஃப்சியில் என்ட்ரி எடுத்துடலாமான்னாக்க இந்த சைடு நீங்கள் நம்ம பார்க்கணும். 1 மந்தில் ரீசெண்டாக வந்து குவான்டிட்டியில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க 30 லட்சம் ஸ்டாக்கை வாங்கத்தான் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐடிசியில் வந்து 70 லட்சம் ஸ்டாக்கை வாங்கியிருக்கிறாங்க. இண்டஸ் டவர்ஸ் நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லைங்களா, அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட 2 கோடி ஸ்டாக்கை வாங்கி வச்சுருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு அப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இது ஆல்ரெடி என்ட்ரி ஆகிட்டாங்க. 1 மந்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஆல்ரெடி என்ட்ரி ஆகியிருப்பாங்க. என்ட்ரி ஆனதுனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆட் பண்ணியிருக்கிறாங்க. குறைச்சி பைசா கிடைக்கும்போது ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து இது எப்போ என்ட்ரி எடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் என்ட்ரி எடுக்கக்கூடிய எடுத்துட்டு இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கிறது 2 கோடி ஸ்டாக் வந்து இண்டஸ் டவர்ஸில் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். அப்போ இதிலேருந்து நமக்கு வந்து எதுக்கெல்லாம் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செக்டார் வேணும்னாக்க இதே இடத்துல நம்ம வந்து ஈக்விட்டின்னு போட்டோம். இந்த இடத்துல வந்து செக்டார் அனாலிசிஸ் இதுலேயே வரும். அனாலிசிஸ் இதுலேயே செக்டார் இருக்கும். நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்தோம். போர்ட்ஃபோலியோ கீழே செக்டார் வரும்னு நினைக்கிறேன். செக்டாரும் இருக்கும். அந்த செக்டாரை பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த செக்டாரில் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு புரிதலுக்குள்ளே இருக்கும். அப்போ நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி பார்த்தோம்னாக்க எதுக்கெல்லாம் மோர் வெயிட்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து இண்டஸ் டவர்ஸுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க 2%. அப்போ நம்மக்கிட்ட ஒரு 1 லட்ச ரூபா முதலீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளும் அதே மாதிரி ஒரு 2% கொடுக்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் இல்லை இங்கே பார்க்கணும் 2.28%. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு வந்து 4.62% கொடுத்துருக்குறாங்க. இப்படி இதே சிஸ்டத்தையே கூட நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இதில் இருக்கக்கூடியது என்ன தெரியுதுன்னா என்ட்ரி ஸ்ட்ராட்டஜி நமக்கு தெரியாது, எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி தெரியாது. அது நம்மளுடைய அனாலிசிஸில் நம்ம பார்த்து தான் ஆகணும். இப்படி வந்து ஒரு சிஸ்டம் நமக்கு வந்து இருக்குது. இதுலேயே சப்சிக்வெண்ட்டாக நமக்கு என்னென்ன தகவல்கள்லாம் தேவையோ அந்த தகவல்கள்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நான் இந்த வீடியோவோட நோக்கம் ஸ்டாக்ஸ் எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இதே மாதிரி நம்ம வேறு சில வெப்சைட்லலாம் போனோம்னாக்க அந்த இன்வெஸ்டர்ஸ் ஹீரோஸ் ஆர் செலிப்ரிட்டிஸ் ஏதோ ஒரு பேரில் அவங்க வச்சுருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படிலாம் என்ட்ரி எடுத்திருக்கிறாங்க, எதுக்கெல்லாம் என்ட்ரி எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இதுக்குள்ளே என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல். இப்போ இதில் நம்ம வந்து பார்த்தோம்னா எப்படி இவங்க ரேஷியோ லார்ஜ் கேப்பில் 40% போட்டிருக்கிறாங்க, மிட் கேப்பில் 17% போட்டிருக்கிறாங்க, அதில் பாதி வந்து ஸ்மால் கேப்பில் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிறோம். எப்படியெல்லாம் பிரித்து போடணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி பெரிய ஆர்கனைசேஷனுங்கிறதுனால 90 ஸ்டாக்கு 100 ஸ்டாக்லாம் அவங்க போடுவாங்க. நம்ம இண்டிவிஜுவலுங்கும் போது முடிஞ்ச மட்டுக்கும் ஒரு 20-25 ஸ்டாக்குக்குள்ளே நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் எஃபெக்டிவாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியுங்கிறது நம்மளுடைய கருத்து. நண்பர்களே, தகவல் நமக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு உதவ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க.